அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை அளவிட முடியாததா இருக்கிறபடினால் அவர் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் தமது கிருபையை நம்மேல் ஊற்றுகிற தேவன் இந்த நாளிலும் கர்த்தர் தமது கிருபையை அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல் ஊற்றிருக்கிறார். இந்த கிருபையானது நாளெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மிலே கிரியை செய்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் உயர்த்தப்படும். வேதம் சொல்லுகிறது, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, தேவ ஜனங்களாய் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை உயர்த்தும் பொழுதும் அவரை ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தர் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் தேவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் செய்கிறவர். ஏனென்றால் அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அப்படியாய் கூட ஒவ்வொரு நாளும் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீர்கள், தேயாதீர்கள். தேவன் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.